ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வி மீன் குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் இட்ஸ் அ ஃபைனல் பார்ட். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 20 பார்ட்டுக்குள்ளே கொண்டு போக சொன்னீங்க. நான் பார்ட் 50லே முடிக்கிறேன். ஸோ எனக்கு எப்படின்னா இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கொண்டு போங்க சில விஷயம்லாம் சொன்னீங்க. ஆனால் என்னால் இதை இவ்வளோ இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ 3 பேருக்கு நான் வந்து சரிசமனாக கொண்டு போனேன். ஸோ அது மாதிரி தான்டா. அண்டு இது ரொம்ப பேச வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து எஃப்எஃப்ல போயிடலாம். அண்ட் இது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? சரிடா, நம்ம கடகடன்னு போயிடலாம் சார். ஸோ நீ அப்படியே முறைச்சி பார்க்குறா. ஏய் நாடி ஆ இங்கே வா. இந்த டோன் இல்லை இல்லை அவனாக இருக்காது. அவனை செத்து போயிட்டானே, அவதான் என்கவுண்டரில் போட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஸோ அந்த ஹேண்ட் அப்போ தான் நோட் பண்ணுறா, லாங் ஃபிங்கர். ஸோ அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படியே பர்சன் டைட்டாக பிடிக்கிறாங்க. குட்டி ஃபிங்கராக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்துருச்சுல்ல அப்படின்ட்டு மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறான். நேஹாக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் வந்து டியோஸ் நிற்குது. ஸோ அப்படியே பார்க்குறா. ஏய் ரவுடி ஆடி அப்படின்ட்டு டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் சாரிடி, அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. தயா தயா நீ எப்படி? ஏய் மாஃபியா வீ தாண்டி செத்து போயிட்டான். ஆனால் கிப்டேங் என்னைக்கு உயிரோட தாண்டி இருப்பான், அவனை விட்டு போக மாட்டான். உங்கள் அண்ணன் அன்னைக்கே சொன்னான், என் தங்கச்சி லைஃப்பில் இப்போதைக்கு நீ போக வேண்டாம், நீ செத்த மாதிரி இருக்கட்டும்னு. அப்போ அப்போ ஜங்குக்கு அண்ணா, ஜிமின் அண்ணா, ஐய் அதெல்லாம் அப்போ ரூஹி கூட அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே ஜங்குக்கு வந்து ரூஹி நல்லா லிப்ஸ் அப்படி கடிச்சு இழுக்கிறான். ரூஹிக்குன்னா அழுதுகிட்டே நிற்கிறான். அவள் எதுவுமே பேசலை. ஏய் நாடி அழுதுகிட்டே நிற்கிறான் தங்கச்சி, நானும் கிஸ் அடித்தா ஆனால் கிஸ் அடிக்காமல் அழுதுட்டே அப்படின்ட்டு தேம்பிடிச்சால எழுதி கிஸ் அடிக்கிறான். அவளும் மாறி அப்படியே லிப்பில் நல்லா கடிச்சு இழுக்கிறா. 2 பேரும் வைல்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ரூஹி ஜங்கு பிடிச்சி புஷ் பண்ணி விட்டு பொறுக்கி பொறுக்கி எங்கடா போன ஏ அப்படின்ட்டு ஜங்குக்கு நீல் டவுனே போட்டுடுறான். அப்படியே ரூஹியோட காலை பிடிச்சிட்டு, நான் அன்னைக்கு அந்த மாதிரி போயிருக்கக்கூடாது இல்லை, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தாண்டி அண்ணன் எனக்கு கொடுத்தான். அவளை பிரிஞ்சு நீ 5 வருஷம் இருக்கட்டும், அவள் லைஃப்பில் இப்போ போக வேணான்ட்டு செத்துட்டாண்டி, என்னை விட்டு போயிடுவ நான் நினச்சேன். ஆனால் அதாண்டி போனேன். அவளை பிடிச்சதான் தொல்லடி, இதுக்கு முன்னாடி இருந்தடி அந்த மாதிரி. ஆனால் என் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் யாரையும் என் லைஃப்பில் நான் எடுத்துக்கவே இல்லை. ஆனால் நீ என்னை விட்டு போயிடுவேன், அந்த இதுதாண்டி போனேன். அவள் தொடும்போது கூட எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லடி, உன்னை தாண்டி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் நீ மட்டும்தாண்டி. சாரி, இதுக்கப்புறம் எந்த மயிரும் என் லைஃப்பில் கிடையாது, நீ மட்டும்தான். உனக்கு மட்டும்தான் இந்த ஹார்ட்டில் இடம் இருக்கும். நான் யாரையும் இதுக்கு லவ் பண்ணதே கிடையாது, என் ஃபர்ஸ்ட் லவ் நீ தாண்டி அப்படின்ட்டு காலை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே நிற்கிறான். இந்த சைட்டை நேஹா சொல்கிற கையில் போட்டு, டேய் போதுண்டா, காலம்பூரா காலைலே இருப்பியா என்ன? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காலில் தானே இருக்க போகிற, அதுக்கு முன்னாடியே ஒன்று தான் பாரு டேய் ஒன்று அப்படின்ட்டு பார்த்தா நேஹா அப்படியே நிற்கிறா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தயாங்கும் ஜங்குக்கும் 2 பேரும் கூப்பிட்டு அப்படியே வெளில போகிறாங்க. எங்கே போகிறோம்? அதுவாடி, அது இன்னைக்கு நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வா போகலாம். எங்கே? அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே பார்த்தா ஒரு சர்ச்சு தான். எதுக்கு ஜங்குக்கா சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்க? இன்னைக்கு கல்யாணமா என்ன? ஏய் நாடி அவ்வளோ அவசரம், அதெல்லாம் வா உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே உள்ளே போனான். ஸோ எல்லாருமே நிற்கிறாங்க. ஐ மீன் சுகா, ஜாரா, ஸோ சுகாவோட பையன். ஸோ பக்கத்தில் மின்னும் நிற்கிறான். நேஹா ஓடி போய்ட்டு,
மீன் இங்கே என்ன பண்ணுற? ஆ அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம். என்னது அப்படின்ட்டு பார்க்குறா. அங்கே ஐ மீன் ஜிமின் நிற்கிறான். அந்த சைட் பார்த்தா சுகா தான் ஷாவோட கையை இப்போ இந்த ஹோல் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு வாரான். ஸோ இந்த சைட் 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு. ஸோ அப்படியே மின்ன தூக்கி வச்சுக்கிறா நேஹா. ஸோ ஜங்குக்கும் ரூஹியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறாங்க. அதேமாரி தான் சீம் தேங்கும் நேஹாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறாங்க. ஸோ ஷாக் அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஸ்டார்டிங்கில் ஷாக்கு வந்து அப்படியே யோசித்தே இருக்கா. ஸோ வீட்டில் இருந்திருப்பா மின் கூட, அப்படியே அவனுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே தான் மின்னை தூக்கிட்டு வந்து பார்த்துருப்பா. கால் வந்து ஐ மீன் காலிங் மில் ரிங் சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ ஜாரை தான் போய் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஸோ அவன் வந்து மின் வந்து இறங்கியிருக்க மாட்டான். ஸோ அவளும் போயிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பா. ஸோ பார்த்தா ஜிமின் நிற்பான். ஸோ ஷாக் என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படியே ஒரு கில்ட்டிலே நிற்பான். ஆனால் ஷாக் அவளுக்கு எப்படி செத்தவங்க வீடு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்து அப்படியே அவன் பையனை பார்க்குறான். அவனுக்கு தெரியும் தான் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷா அப்படியே ஒரு மாதிரி டியோஸில் நிற்கிறா. அம்மா யார் இது? யாருன்னே தெரியலையா? டேய் நான் தானே உன் தகப்பேன், என்ன கூட அத்தாக்காரி சொல்லலையா? அம்மா அப்பா அப்பா அப்படின்ட்டு அவன் ஓடி போயிட்டு அப்படியே ஜிமின் மேலே ஜம்ப் பண்ணிக்கிறான். ஜிமினுக்குன்னா அவ்வளோ ஹாப்பி. அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. ஸ்டில் வந்து ஒரு மாதிரி நிற்பான். ஏய் அது ஜிமின் ஏய் வேண்டாண்டி, இந்த மாதிரிலாம் கேட்கவே வேண்டாம். பண்ண தப்புக்கு அனுபவிச்சிட்டேன். இந்த 5 வருஷம் நரகத்தில் இருந்துட்டேன். ஆனால் நான் எந்த பொண்ணாக இருந்தாலும் என்னை நீ மாட்டேவுல நினைக்கல, என்னை மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் நான் தான் மயிராட்டும் பணத்துக்கு பின்னாடியே போய் இருந்துட்டேன். இப்போது எல்லாமே தெரியும்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஜாரா தான் இப்படியோ பேசிட்டு இருக்க போகிறீங்களா? அங்கே நேஹாக்கும் ரூஹிக்கே செட் ஆகிருக்கும். அங்கும் ஜங்குக்கும் எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவும் அழுதுகிட்டே இருக்க போகிறீங்களா என்ன? அண்ணி அப்படின்ட்டு ஜிமின் நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஒரு போய் கட்டி பிடிச்சிட்டு, அண்ணி உங்களுக்கு தெரியுமா? எனக்கே 1 வீக்கு முன்னாடி தான் தெரியும். உங்கள் அண்ணன் பார்த்தியா, சரியான மூஞ்சி, சொல்லவே இல்லை. உனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக கல்யாணமே பண்ணிக்கலான்னு பண்ணிட்டாரு. ஆமாம், உனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம். அப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே தெரியும். நீங்கள் 3 பேரும் அவங்கள மறக்கலன்னு. ஆனால் அன்றைக்கி அவள் கொல்லலை, ஏன்னா மாஃபியாஸை தான் கொன்னார். அது மாதிரி பிளான். அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஸோ ஷாக்குன்னு ஒரு மாதிரி ஷாக்கு. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான் தயங்கிட்டே உள்ளே வரான். அப்போ சார் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சாரி ஜிமின், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பாஸ்ட். இப்போ என் லவ் ஷா மட்டும்தான், அதை தவிர்த்து யாரும் கிடையாது. எல்லாருமே ஒருத்தர் லைஃப்பில் வரணும்னா ஒன்று கடைசி வரைக்கும் இருப்பாங்க, இல்லாட்டி லைஃப்பில் மறக்க முடியாத ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என் லைஃப்பில் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, என்னை மாற்றுறதுக்கு ஒரு பர்சனாக நீ இருந்திருக்க, ஒரு வெல்விஷராக. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு உன் மேலே கோவம். அதுக்கப்புறம் தான் சுகா அன்னைக்கு சொல்லும்போது தான் எல்லாமே புரிஞ்சது, எவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்கேன்னு. ஆனால் ஷாவை அந்த மாதிரி விட்டுற மாட்டேன். குழந்தைக்கு நான் தான் அப்பா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லையும் சாராக்கு லைட்டாக ஒரு மாதிரி டியர்ஸ் அப்படி டம்ப் பண்ணிவிட்டு, என்னோடய கில்ட் இப்போ போயிடும் ஜிமின். எனக்கு தெரியும் நான் எதுக்கு சுகாவை அவங்க அமிச்சேன்னா உங்களை மாற்றணும், உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், அதுக்காக மட்டும்தான். ஆனால் நீ இப்போ ஹாப்பியாக இருக்கல, அது எனக்கு போதும். என்னோடய கில்ட்டு போயிடும். இவ்வளோ நாள் கில்ட்டினஸ்லேயே நான் செத்துட்டு இருந்தேன். நீ இல்லை, உன் சாவுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும் சுகாவை அங்கே அமுச்சு உன்னை பிடிக்க வைக்கலன்னா நீ உயிரோட இருந்திருப்பேன்னு. ஆனால் அந்த 1 வீக்கை நான் ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு ஒரு நிம்மதி, இதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு அவள் அந்த இடத்துட்டு போயிடுறா. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து ஷாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, புண்டாட்டி இன்னைக்கு கல்யாணம்டி. கல்யாணமா? கல்யாணம். அப்போ என்ன சொல்கிற?
உனக்கு எனக்கும் ஐ மீன் உனக்கு அவன் அம்மாக்கும் எனக்கும் கல்யாணம்டா. அப்போ எங்கேப்பா போனேன்? நான் வெளிநாட்டில் இருந்தேன்டா. இவ்வளோ நாள் உங்கள் ஆத்தாக்கிற சண்டை இப்போ தான் வந்திருக்கேன். அதான் எப்போவும் மாதத்தில் ஒரு டைம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஓ, எப்போவும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ம் அப்படின்ட்டு ஜிம்மிகிட்ட ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸோ இதெல்லாம் அந்த ஷா யோசிச்சுட்டு அப்படியே ஸ்மைலை ஜிம்மின்னு பார்த்துட்டு வரா. இப்போ ப்ராசஸாக நடக்க 2 பேருக்கு மேரேஜும் முடியுது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ மீன் ரூஹிக்கும் நேஹாக்கும் எப்படியோ அக்கா லவ் சேர்ந்துருச்சு, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் தான், ஏய் இப்படியோ உங்கள் அக்காவை பார்த்துட்டு இருக்க போறியா? நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது? அதெல்லாம் பண்ணிக்கலாம், எதுக்கு அவசரம்? என்னது எதுக்கு அவசரமா? ஏய் என் வயசு என்னன்னு தெரியுமாடி? என் வயசு என்னன்னு தெரியுமா? புரியுதாடி? எனக்கு 30 வயசாச்சுடி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏய் அதெல்லாம் தெரியாது. நெக்ஸ்ட் வீக்கே நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஜங்குக்கு ரூஹி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டான். ஆமாம், உன் அக்காவும் வருங்கால மாமனார், ஐ மீன் இப்போ மாமனார், கரண்ட்டு மாமனார் ஜிமினும் ஹனிமூன் போகிறாங்க. ஸோ ஐ மீன் அண்ணி ஜாரா பார்த்துப்பாங்க. நம்ம மேரேஜை என்ஜாய் பண்ணலாண்டி. 1 வீக்கில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுங்க. ஆனால் எனக்கு தெரியல, நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்ட்டு நேஹா அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி வைப்பில் இருக்கா. ஸோ ஃபுல் டிஜே சாங் தான். ஸோ ஜங்குக்கும் ரூஹியும் செம்மையாக வைப் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆச்சு, இனி லைஃப் ஓகே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படியே தான் அந்த வைப் ஃபங்க்ஷன் எல்லாமே முடியுது. இப்போ வீட்டில் போயிட்டு உட்காந்து ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ப்ளஸ் ஜிமின் அவ்வளோ ஹாப்பி, அவன் லைஃபே அவன் கையில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்போ சுகா தான் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னுச்சு, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ சாரா பார்த்துட்டு, ஏய் எப்படி செகண்ட் பேபி? செகண்ட் பேபியா அப்படின்ட்டு ஒன்று எடுத்து காட்டுறா. ஸோ அந்த டெஸ்ட்டை அந்த கிட்ட எடுத்து காட்டையும், ஆடி நான் ஜோயின் இருக்கா, அடுத்து பையனா தெரியலங்க அப்படின்ட்டு ஜாரா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிறா. ஸோ இந்த விஷயத்த ஜாரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ அகெயின் டபுள் ஹாப்பினஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மின் தான், அம்மா நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு, நான் சாரா ஆண்டி கூட இருக்கேன். சரி 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 அம்மா கிளம்பிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிற்கிறான் தயங்கிட்டு. இப்போ ஜிமின் தான், டே மகனே உனக்கு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அப்பா நீ சொன்ன மாதிரி எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும், எனக்கு போரிங்காக இருக்குது, புரியுதா? அதான் சுகாவோட பொண்ணு ஜோயின் இருக்கால, அவள் சரியான தூங்க முடிஞ்சுப்பா. அவள் ரெடி, அவள் சீக்கிரம் எழுந்துக்க மாட்டா, என்ன மாதிரி துருலாம் இருக்க மாட்டா, இப்போ பார்த்தாலும் பூனைக்குட்டி மாதிரி தூங்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லையும் சுகா பார்த்துட்டு ஜிம்மின்னு சிரிக்கிறான். சுகா பார்த்துட்டு, டேய் அப்போ வந்தோடனே அப்படியே டபுளாக கட்சி மாறிட்டல, இருந்துக்கடு அப்படின்ட்டு நிற்கிறான் சுகாவும். ஸோ எல்லாமே ஃபன்னாக போயிட்டு இருக்கும்போது ஷாவும் ஜிமினும் அப்படியே ஹனிமூனுக்காக கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சைடு தேங்கும் ஜேகேயும் அப்படியே அவங்க வெட்டிங்க்காக எல்லா ப்ராசஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவும் இவங்க கம்பெனியை பார்த்துக்குறாங்க. அப்போ டேங் வந்துட்டு, ஏய் எவ்வளோ நாள் இது கம்பெனியை பார்த்துப்பேன்? இல்லை இது உன் கம்பெனி தானே? ஏய் நம்ம கம்பெனிடி, இந்த கம்பெனியை தான் நீ ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நீ எங்கே போன? அது வேண்டாமே விட்டுறேன், லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணிட்டேன், ஸோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டி, ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. அதான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு 5 years எனக்கு ஒரு லீவ் எடுத்துக்கன்னு வச்சுக்கோவேன். அப்போது என்னை பார்க்க வரணும்னு தோணலையா? அதுதான் இல்லைடி, உன்னை பார்க்க வருவேன் தூரத்துலேருந்து, நானும் ஜங்குக்கும் வருவோம். 2 பேருமே எங்களோட கம்பெனி எடுத்து ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் முன்னாடியே எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இந்த மாதிரி
எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் எதுவும் நல்லதுக்கு தாண்டி எங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும். அதுக்காக மட்டும்தான் அகெயின் சாரி கேட்டுக்கிறேன்டி. உன்னை விற்கும்னு நான் நினைக்கவே இல்லைடி. எனக்கு தெரியும் தயம். எனது தெரியும். ஆனால் எல்லாமே கை மீறி போச்சுல்ல. அண்ணா சொல்லினா அந்த மாதிரி நான் பண்ணேன். வேணும்னுக்கெல்லாம் நான் பண்ணல தயம். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியும்டி நினைக்க மாட்டேன். ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. உன் கூட ஒன்றா இருக்கணும்னு தோணுதுடி. உன்னை டச் பண்ணணும், உன்னை ஃபீல் பண்ணணும். ஆனால் தயம் வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரியும்டி. அதான் ஒரு ரூமுக்கு வந்தேன். என்னது? ஆமாண்டி, எனக்கு தெரியலடி. ஒரு மாதிரி வலிக்குதுடி. அது எப்படி சொல்கிறது? பாய்ஸ்க்கெல்லாம் கீழே ஒரு மாதிரி வலிக்கும்ல, உனக்கு தெரியும். ஆனால் உன் ஹேண்டை குடுறி பாரு அப்படின்ட்டு டேங் அப்படியே அவன் கீழே பாட்டில் ஒரு மாதிரி டச் பண்ண வைக்கிறான். அவன் ஹேண்டில் அப்படியே ஷேக் ஆகுது. இது நான் அப்புறம் பண்ணுறேன்டி. நான் இது வரைக்கும் தெரியும் டேங். நீ இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேன் உனக்கு நான் தானே வேணும், எடுத்துக்கோ. உண்மையை தாண்டி சொல்கிறியா? ஆமாம் டேங். என்னால் இவ்வளோ நாள் நீ இல்லை அப்படின்னு எவ்வளோ கஷ்டமானது. ஆனால் எனக்கு தோணும் உன் கூட இப்படி இருந்திருக்கணுமே. எனக்கு ரொம்ப அப்படி உனக்கு ஓகேவா? ஓகே தான் தயம் அப்படின்ட்டு நேஹாவை ப்ராப்பராக கிஸ் பண்ணுறா. ஸோ 2 பேரும் மாறுமே நல்லா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக டேங் அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே நெக்கில் எல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணி அவனுக்கு ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் ஷேக் ஆகுது. ஏன்னா அவனுக்கு அது பழக்கம் இல்லைல்ல. அவனுக்கு தெரியும், பட் அதை எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை டச் பண்ணுறான்ல, ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் ஷேக் ஆகிட்டே பண்ணுறான். ஸோ நேஹா தேங்காய் பேச ஹால் பண்ணிட்டு, டேய் புருஷா நீ பண்ணுறா, நான் நீ ஏன்னா இவ்வளோ இல்லடி ஒரு மாதிரி உனக்கு வலிக்கும், இல்லை பார்த்து பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன், உனக்காக பொறுத்துக்கிறேன். அதெல்லாம் இல்லடி, இல்லை வேண்டாம், உனக்கு வலிக்கும், நான் ஸ்லோவாகவே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபர்தராக எல்லாமே மூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ என்டர் பண்ணுறான். ஸோ நேஹா ஸ்டார்டிங்கில் செம்மையாக அழுதுறா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவனை ஃபர்தராக மூவ் பண்ணி அவ்வளோ ப்ளஷர் அவங்களுக்குள்ள. ஸோ மேக்கப் செஷன் அப்படியே நல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த சைட் பார்த்தா ரோஹிதா அப்படியே பார்க்குறா. நல்லா மார்னிங் சவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ அகைன் தயாங் செகண்ட் ரவுண்ட் போயிருப்பான். ஸோ ரோஹித் ஐஸில் வாய்டாகுது. ஐயோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஐயோ ஷேம் பப்பி ஷேம் கேட்டுட்டேன். என்ன சவுண்டு இது? நேஹா சவுண்டு இவ்வளோ இருக்குது. ஐயோ அப்படின்னு திரும்பினா ஜங்குக் தான் அப்படியே நக்கலாக பார்த்துட்டு நிற்கிறான். அப்படியே பின்னுக்கு அந்த ஷாப்பிங் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த பேக்கை வச்சுட்டு. ஸோ ரூஹி அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறா. நில்றி அப்படின்ட்டு டேங் அந்த சவுண்ட்ஸை கேட்டிருப்பான்ல, அவனுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஜங்குக் தான் அப்படியே நேஹாவை அப்படியே தூக்கிடுறான். ஒரு ஹேண்டாலேயே தூக்கிட்டு பிரைடல் ஸ்டைலாக தூக்கியிருப்பான். நேஹா ஒரு நெக்கில் அப்படியே நல்லா போட்டிருப்பா. ஸோ நல்லா தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறான். எங்கே போகிற? அதான்டி சவுண்ட்ஸ் கேட்டல, நம்மளும் சவுண்ட் மேக் பண்ணலாமா? நம்மளோட மார்னிங் சவுண்ட் நல்லா இருக்கும்டி. ரொம்ப நாளாச்சுடி, ஒரு மாதிரி இருக்குது, நீடியாக ஃபெயில் ஆகுது, உனக்கே தெரியும்ல ஜங்கு. இல்லை வேண்டாம், என் லைஃப்பில் நான் தொடாத ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்கலாம், ஆனால் உன் கூட தான் லாஸ்ட்டு வரைக்கும். சாரிடி சாரி. இல்லை ஜங்கு, நான் அது தெரியும்டி, நீ அந்த மாதிரி நினைக்கலன்னு தெரியும். அதுதான் எனக்கு வேணும். நீ என்னை எப்படி இருந்தால் நீ என்னை ஏற்றுப்பண்ணு தெரியும்டி. ஆனால் நான் தான் மயிராட்டம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபர்தராக அப்படியே பெட்டில் போட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கங்கே ஹிக்கியாக மேக் பண்ணுறான். ஸோ ரொம்ப ரொமான்டிக்காக அந்த சினாரியெல்லாம் நடக்குது. ஸோ மேக்கப் செஷனும் அப்படியே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நேஹா தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தயா எப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்? நாடி ஏதோ விட்டு போகிற மாதிரி, அதான் பண்ணிக்கலாம், இன்னொரு 5 days தானே. ஆனால் அண்ணன் வந்தால் மாட்டிக்குவேன். ஏண்டி நீ பண்ண வேலைக்கு என்னால் நடக்கக்கூட முடியாது போல்,
ஏய் இன்னைக்கு மட்டும் வெளில வராத, நான் உன்னை எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன். ஆ ஆமாண்டி, பீச் ரெஸ்டாரண்ட். அங்கே அப்படியே டேட் பண்ணலான்னு போகலாம் ஒரு 2 days. அதுக்கப்புறம் நீ ரெக்கவர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக பார்த்துக்கலாம். இப்போ ஜங்குக்கு மச்சான் பண்ணியிருப்பான் போல். ஆ ஆமாம், சொல்லிட்டே இருந்தான். இன்னைக்கே முடிச்சிருண்டு 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்தோம். அப்படின்ட்டு பார்த்தா இந்த சைட் ஜங்குக் தான் கெயின் வந்து ரோஹியை போட்டு நல்லா பண்ணிட்டு இருப்பான். அவனா ஏய் நாடி சிலுக்கு மாதிரி இருக்க, நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு நம்ம செதுக்கி வச்சிருக்காண்டி. உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டி, அப்போவே போட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், சின்ன பொண்ணு. ஆனால் நல்லா கும்முன்னு இருக்காடி. ஏய் பொறுக்கி, ஏண்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் வலிக்குதுன்னு சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட மெர்சியே காட்டாமல் பண்ணிட்டு இருக்க. ஏய் நல்லா இருக்குடி, மயிறு நல்லா இருக்கு, மயிராக இருக்குல்ல. இதை மிஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்ட்டு அவன் நல்லா பண்ணிட்டு ஸோ இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ஏய் அதெல்லாம் இல்லைடி. சரி நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? அதெல்லாம் பண்ணிக்கலாம், டைம் இருக்குது, இன்னும் 5 days. இருக்குதான், என்ன பண்ணுறது? ரொம்ப மிஸ் பண்ணுறடி. உங்கள் அண்ணன் ஏதோ கேஸ் விஷயமா வெளில போயிருக்கேன், அப்போ தான் உன் பக்கத்துலேயே வர மாதிரி இருக்குது. விடவே மாட்டேங்கிறான். ஆமாம், என் அண்ணன் விட மாட்டான்னா என்ன பண்ணுறது? அதான் 5 வருஷம் பிரித்து வச்சான்ல, ஏதோ பனிஷ்மெண்ட்டாக ரெக்ரேட் பண்ணணுமா என்னமோ கருமோ தெரியல. சரிடி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு ஜம்மு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிறான். பட் இந்த சைடு ஜிமின் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கான், வச்சு பண்ணுறான். ஜிமின் போதும் ஜிமின். ஏய் நாடி, இன்னும் வருஷம்டி, எவ்வளோ டைம் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன டைட்டாக இருக்குது, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குடி. எத்தனை டைம் உன் கூட இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நான் ஃபிகர்டி நீ எல்லாம் அப்படின்ட்டு ஜிம்மி நல்லா பண்ணிட்டு அப்படியே ஷாவை அப்படியே ஹிப்பில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே 2 சைடு போட்ட மாதிரி தூக்கிட்டே வெளியே பால்கனி போகிறான். ஜிம்மின் ட்ரெஸ்ஸே இல்லை ஜிம்மின். ஏய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி, நான் போட்டிருக்கேன்ல, கவர் பண்ணிக்கிறேன். எனக்குள்ளே வாடி, என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருடி, நான் நல்லா பண்ணுறேன்டி அப்படின்ட்டு அங்கே போய்ட்டு சோஃபா இருக்கும் பால்கனியில். ஸோ அந்த சோஃபா பீச் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்திருக்கிறது மால்தீவ்ஸ் தான். ஸோ அங்கே தான் அந்த பீச் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி இருந்து சோஃபாவில் உட்காந்துட்டு நல்லா பண்ணுறான். ஷானா அப்படி மூவ் பண்ணுறான். ஜிம்மின் என்ன ஜிம்மின், யாராச்சும் பார்த்துருவாங்க. ஏய் பார்க்குறதுக்கு யாருடி, டெலஸ்கோப்பில் இருந்து பார்த்தா கூட தெரியாதுடி. இங்கே பாடி ஃபுல்லாக கவராக இருக்குது, ஆனால் வெளில தான் கிளாஸ் டோர். வெளிலேருந்து பார்த்தா பிளாக்காக இருக்கும், உள்ளேருந்து பார்த்தா தெரியும். புரியுதா? நான் பண்ணுறேன்டி. நான் வேறு என் பையன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் தங்கச்சி பாப்பா வேணும்ன்ட்டு. ஸோ நான் பண்ணுறது அதுக்காக பண்ணித்தான் ஆகணும்ல அப்படின்ட்டு அவன் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து ரீச் ஆகுறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ரீச் ஆகிட்டு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஜிம்மின் எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தானே, எதுக்கு ரூட் சேஞ்ச் பண்ணுற? ஒரு 2 தங்கச்சிக்கு கல்யாணம், சர்ச்சுக்கு தான் போகிறோம், வா கிளம்பு அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் தேங்குனேகாவும் அப்படியே வந்து நின்று இருக்காங்க. அதே சைடில் தான் ஜங்குக்கு ரோஹி நிற்கிறாங்க. இப்போ ஷா உள்ளே போகிறா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஷாக்கு. ஸோ 2 பேருமே ஃபர்தராக வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சுகாவுக்கு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, 3 தங்க லைஃபையும் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மந்த் போகுது. இங்கே வந்து ஷா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா 4 month. அதே மாதிரி தான் ஜாரோ ப்ரெக்னென்ட்டில் இருக்கா. ஐ மீன் அவளும் பெல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு 3 monthல வந்து பேபி பார்ன் ஆகிற மாதிரி இருக்கும், பெல்லி பெருசாக இருக்கும். அதே மாதிரி சேமாக நேஹாவும் ரோஹியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட தலைவர் 3 பேர் உட்காந்துட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறது, வாழ்க்கையே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பக்கத்தில் கூட போக முடியல. ஐயோ என் பொண்டாட்டி இருக்காளே ரூஹியை வச்சு செய்கிறாடா, மூட் ஸ்விங் போல் அப்படின்ட்டு ஜங்கு தலையில் கை வச்சுட்டு இருக்கான். பார்த்தா அதெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னை போட்டு என்ன பண்ணுற தெரியுமா, தலைகாணி வச்சு அமர்த்தி சாவடிக்க பார்க்குறேன். எல்லாம் ஒன்றால் தான்,
என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு தேங்க புலம்பிட்டு இருக்கான். இன்சைட் சுகா தான், என்னடா 3 பேரும் டேய் என்ன தங்கச்சிடா, அப்படியோ ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, வச்சு செய்கிறாங்கடா எங்கள் 3 பேரையும். ஓ ஜாலியாக இருக்கீங்களா, ஆனால் நல்லா இருக்குடா அப்படின்னு ஜிம்மி அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறான். ஸோ சுகாவும் புரியுதா, நான் சொன்னேன்ல அன்னைக்கு உங்கள் 3 பேருக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ஜங்குக் ஏடா சொன்னேன், என்ன சொன்னேன், மேட்டர் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீ என்ன சொன்ன, காசு தான் எல்லாம், பொண்ணுங்கெல்லாம் விற்கிறது ஜஸ்ட்டு ஒரு பொருள் தான் சொன்னேன். ஆனால் பத்தல, ஹாப்பியாக இருக்கல. அன்றைக்கே புரியலடா, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்பவே. ஆனால் உன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்கவே இல்லைடா அப்படின்ட்டு 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சுகாவை. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ப்ராப்பராக எல்லாருக்குமே டெலிவரி ஆகியிருக்கும். ஸோ வீட்டில் குழந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அவ்வளோ அட்ராசிட்டி. ஸோ குழந்தைங்களாம் வளர ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நேஹாக்கு 6 மந்த்தில் ஒரு பேபி இருக்கும். அதே மாதிரி தருவிக்கும். ஸோ 2 பேருமே பாய் பேபி தான். ஸோ அது மாதிரி தான் நேஹா வந்து, டேயும் இங்கே பாரு டேயும், என்னடி டேஹோ கொஞ்சம் கூட ஒரு இடத்த நிற்க மாட்டேங்கிறான், உருண்டு உருண்டு ஓடுறான். டேய் இல்லைடா, உங்கள் அத்தாக்கறினை சாவ வச்சிருவா போல அப்படின்ட்டு போய் தூக்குறான். ஸோ சேம் அப்படியே ஒருத்தர் மேலே முட்டுறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு மேலே தான். டேய் என்னடா, டேய் உன் பையன் என்னன்னா கரடி குட்டி மாதிரி ஓட்டே இருக்கான், என் பையன் என்னென்னா பன்னி மாதிரி பாஞ்சிட்டே இருக்கான், என்னால் முடியலடா அப்படின்ட்டு 2 பேருமே தூக்கிட்டு அப்படியே கூட போய் ரூஹிட்டையும் கொடுக்குறான். இங்கே வந்து நேஹாட்ட கொடுக்குறான். ஃபுட்டெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தா ஸோ அவங்களாம் அவங்க பேபிஸ்லாம், ஐ மீன் சாராவுடைய பேபியும், ஐ மீன் அவங்க 2 பேபிஸ் இருக்கும்ல, அவங்களும் ஜிமினும் 2 பேபிஸும் அப்படி வந்திருப்பாங்க. ஸோ ஐ மீன் சாரா வந்து அவள் குழந்தை தூக்கியிருப்பான், ஜிமின் வந்து அவன் பையனை தூக்கியிருப்பான். இப்போ ஷா வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து, சரி இப்படியோ குழந்தைங்க கூட இருந்தால் ஆஃபீஸை யார் பார்க்குறது அப்படின்னு கேட்டா, அதான் இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ பேபிஸை அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல கம்பெனி போய் பாருங்கள், எவ்வளோ நாளைக்கு வீட்டில் இருக்க போகிறீங்க, கிளைண்ட் மீட்டிங்லாம் சமாளிக்க முடியல அப்படின்ட்டு ரூஹி சொல்கிறா. ஸோ அப்படியே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு, சரி நம்ம ஃபேமிலியை வெளில போகலாமா, சரி அப்படின்ட்டு சுகா சொல்லையும். ஸோ ப்ராப்பராக ஒரு கேம்ப் ஃபயர் தான் செட் பண்ணுறாங்க. ஐ மீன் அங்கே போய் இருக்கலாம், நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் இப்போது ஜிமின் அவன் பையனை மின்னையும் தூக்கிட்டு, ஸோ ஒரு பொண்ணு பிறந்திருப்பா, ஸோ அவளையும் தூக்கிட்டு 2 பேரையும் தூக்கிடுறான். இப்போ ஷாதான் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு இருக்கா தூக்கிட்டு. ஸோ அப்படியே காரில் வச்சுட்டு ஸோ அப்படியே அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதேமாரி தான் தயாங்கும் ஸோ டேஹோவும் நேஹாவும் ஒரு காரில் போகிறாங்க. ஜங்குக்கும் ரூஹியும் அவங்க பையனும் அப்படியே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் 3 பேரையும் பார்த்துட்டு சுகா ஜாரா 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் அப்படியே காலைல அவங்க பசங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு பேபிஸ்லாம் தூங்க வச்சுட்டு ஸோ எல்லாருமே பேராக உட்காந்துட்டு அப்படியே கேம்ஃபேல தான் அப்படியே ஆட்கள் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுகா தான், சரி ஓகே நம்ம ஃபேமிலியே ஒரு பிக் எடுத்துக்கலாமா எல்லோரும் சேர்ந்து, குழந்தைங்க தூங்கிட்டாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம், ஆனால் நம்ம ஒவ்வொரு பேராக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கவும் ஸோ எல்லாருமே வச்சுட்டு அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜிமின் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம தான் இதுக்கு ஹெட்டாக இருந்து எல்லாம் பண்ணோம், பட் இந்த லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு அவனுக்கும் தோணுது. ஸோ அதே ஃபீல் தான் தயாங்க்கும், சேம் ஃபீல் ஜங்குக்கும் தோணுது. ஸோ அப்படியே அவங்க பேர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதுவே இந்த எஃப்எஃப்பை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீமின்க்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்குலாம் ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது, தனித்தனியாக போட்டுக்கிறேன். ஸோ சில பேர் ஜிகுக்கு எஃப்எஃப்லாம் கேட்குறீங்க. ஸோ அந்தளவுக்கு நான் இன்னுமே ரெடி பண்ணலடா. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் ஒரு பேட் பர்சனாக இருந்தால் கூட லைஃப்பில் திருந்தி நிறைய சான்சஸ் கிடைக்கும். பட் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து இனி லைஃபே இல்லை அப்படின்னு இருக்கும்போது
நம்ம லைஃப்பை மாற்றிக்க தான் ஆகணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம நம்ம லைஃப்பை மாற்றி நம்மளுக்கான ஒரு இதை மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதா. ஸோ இது உங்களுக்கு இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி கொண்டு போனேன், எப்படி முடித்தேன், என்ன மாதிரி பண்ணேன், உங்களுக்கு எல்லோரும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். ஐம் ரியலி சாரிடா. ஸோ எப்படி இருந்தாலும் நான் இதை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வைப்பில் கொண்டு போனேன். சில பேருக்கு இது ஃபேவரட் எஃப்எஃபாக கூட இருந்துச்சு. நிறைய பேர் கேட்பீங்க, விமன் குக் எஃப்எஃப் எப்படிக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 பார்ட் கிட்ட கொண்டு போக சொன்னீங்க. என்னால் இப்போதைக்கு என் சிச்சுவேஷனுக்கு இந்த ஸ்டோரியே இருக்க முடியாது. நான் இது அந்த மாதிரி ஒரு நல்ல எண்டிங்காக கொடுக்கணும்னு நினச்சி அதேமாரி ஹாப்பி எண்டிங்காகவே முடிச்சிட்டேன். ஸோ 3 பேருமே லவ்வுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான். அவங்க தப்பு பண்ணும்போது அந்த பர்சன் லவ்வுக்கு டிசர்வ் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அவங்க டிசர்வான பர்சன் தான். அண்ட் ஜங்குக்கு ரூஹியை சீட் பண்ண அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவன் ரூஹி விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணான், தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி பண்ணல. ரூஹியை லவ் பண்ணதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் அவன் பார்த்ததே கிடையாது. ஸோ அவனுக்கான லைஃப்பை மாற்றிக்கிட்டான். அதே மாதிரி தான் ஜிமினும். ஷா கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவன் வேறு பொண்ணுங்கிட்ட அந்த மாதிரி போனதே கிடையாது. ஸோ தயாமும் அப்படி தான். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவன் லைஃபே அதான் நான் க்ரூவல் மாஃபியாஸ் லவ்னு சொல்லி டைட்டில் வச்சேன். அவங்க எவ்வளோதான் க்ரூவலாக இருந்தாலும் அவங்களுக்கான லவ் வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்களோட பேட் திங்ஸ் எல்லாமே விட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு பர்சன் வந்தால் நம்ம எவ்வளோதான் பேட் பர்சனாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப் மாறும்ல. நம்ம சேடாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நமக்கான ஒருத்தர் வரும்போது நம்ம லைஃப் மாறும். ஸோ அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவாடா? ரொம்ப கருத்து ஊசி போகிறதுன்னு நினைக்கிறேன். பூமர்னு சொல்லிடுவீங்க, நல்லாவே தெரியுதா? சரிடா, நான் நெக்ஸ்ட்டு நல்ல எஃப்எஃபோட வர்றேன். ஏன்னா இருக்கிற எஃப்எஃப் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஓகேவாடா? சரிடா, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.